பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 5வது அதிகாரத்திலே தொடர்ந்து எலிப்பாஸ் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரது அளவற்ற ஞானத்தையும் ஆண்டவரது மகிமையையும் வெளிப்படுத்துகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தாமே தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் காயப்படுத்தினாலும் கட்டுகிறவர், அவர் அடிக்கிறார், கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. தொடர்ந்து கர்த்தர் செய்ய போவதான காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை காண்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், இந்த வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆண்டவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை குறித்து வேதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 6வது அதிகாரத்திலே யோபு தொடர்ந்து அவர் தாமே சஞ்சலப்பட்டு சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சஞ்சலம் எடுக்கப்பட்டு இந்த நிர்பந்தம் திராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து யோபு தனது உள்ளத்தின் அங்கலாய்ப்புகளை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை தன்னுடைய துன்பங்கள் முடிவாக தேவனிடத்திலிருந்து வந்தது, ஏறக்குறைய தேவனுக்கு தெரிந்தே அவருடைய அனுமதியோடு வந்தது என்று யோபு புரிந்து கொண்டார். அவருடைய கடிதான மனவேதனை அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தனக்கு விரோதமாக இருப்பது போல் தோன்றியது. கர்த்தருடைய மகிமை ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி யோபுவுக்கு புரியவில்லை. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் ஏற்படுகிற பொழுது நமக்கு கூட ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி சில சமயங்களிலே புரியாமல் இருக்கிறது. ஆனால் சத்துருவானவன் பின்னாலிருந்து செய்கின்றதான காரியங்களை எல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே தொடர்ந்து யோபு பேசுகிறதை குறித்து பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறது அல்லவோ என்று சொல்லி தனது வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை நோக்கி, நீர் என் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்கள் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். அதனால் என் ஆத்மா நெருங்கொண்டு சாகிறதை, என் எலும்புகளோடு உயிரோடிக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையே விரும்புகிறது என்று சொல்லி தனது வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆனாலும் ஆண்டவரை அவர் விசாரிக்கிற தேவன் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி, மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தனானால் நான் செய்ய வேண்டியதென்ன? நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படி நீர் என்னை உமக்கு லகுவாக வைத்ததென்ன என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது 8வது அதிகாரத்திலே
சுகினான பில்தாத் சொல்கிறதான காரியங்களை இங்கே வெளி சொல்லப்பட்டிருக்கிறது. அது உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். சமயமே உண்டாவதாக. அப்படிப்பட்ட காரியத்தையும் அங்கே பில்தாத் சொல்லுகிறார். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நீர் சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரானால் என்று சொல்லி அங்கே 6வது வசனம் சொல்லப்படுகிறது. அதே சமயம் உண்டாவதாக. ஆம், உம்மை பகைக்கிறவர்களை வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மாக்குடைய கூடாரம் அழிந்து போகும். வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது சர்ம தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. மகிமையின் ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.